ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ கங்காவை ஆக்ட்ரஸ் ஸ்வேதா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோவிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எல்லாருக்குமே தேங்க்ஸும் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டெபியூட் சீரியல் அதுமாவே ஒரு வில்லி கேரக்டர் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நேற்றுக்கு எபிசோட் சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ ஒரு உண்மையிலே வில்லியாக தான் அவங்கள தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட நடிப்பு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லலாம். ஸோ டெபியூட் சீரியல் மாதிரிலாம் தெரியல. ஸோ வில்லி கேரக்டராக டெபியூட் சீரியல் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லி இன்னும் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு கேரியரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மெசேஜும் சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து சீரியலில் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதுவும் பிரவீன் மினர்ஜா சீரியல் என்ட்ரி கொடுத்தாலே அவங்க நல்லா ரீச்சுக்கு போயிடுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ப்ரொமோ பார்த்துட்டு இப்போ தான் சார் சிஸ்டர் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸோ இன்னும் நிறைய திட்டுவீங்க அப்கமிங் சீன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் நேற்றுக்கு எபிசோடு வந்து இருந்துச்சு. இந்த ஒரே ரிப்ளைலே நீங்கள் வந்து என்னோட ஆர்ட்டில் வந்து ஸ்டோல் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரிப்ளைமே பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் வாட் ஆர்ட் ஷுட் பி மூவ் ஆன். நெகட்டிவ் ஸ்டோரியாக இருந்தாலும் ஸோ திட்டினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு கமெண்ட்மே போட்டிருந்தாங்க. அதையுமே வந்து அவங்க ரீஷேர் வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், நெகட்டிவ் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. அந்த ஒரு கேரக்டரை ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நேற்றுக்கு நம்ம கங்காவை என்ன தான் திட்டினாலும் ஸோ காவேரி வந்து இப்போதைக்கு அதாவது ஒரு முடி பர்ஸ்ட் அவுட் ஆகி போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் நம்ம கங்கா தான். அது வரைக்கும் வந்து அம்மாக்காக பயந்துட்டு இருந்த நம்ம காவேரி ஸோ யமுனா வந்து அந்த ட்ரிகர் பண்ணதுனால ஸோ அது ட்ரிகர் ஆகி அம்மா வந்து கேட்டாலும் நான் விஜய் பார்க்க போயிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகி போயிருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து அவங்க காயப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். காவேரி இந்த மாதிரி தான் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீட்டு கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு போராடுவாங்க. பாப்போம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ஒரு மெயின் பாயிண்ட்டே இருக்குது. பாப்போம். நேற்றுக்கு எபிசோட்ஸ் பார்த்தீங்களா? யாரெல்லாம் வந்து உங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். பை பை.